கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் தியானித்து வருகின்ற அடிப்படை வேதாகம சத்திய காரியங்களுக்கு நேராக இன்றைய நாளிலும் நாம் கடந்து செல்வோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த முறை இறுதியாக நம்ம பார்த்துட்ட பாடம் கிறிஸ்துவின் சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து 2ஆம் பாகம் பார்த்திருந்தோம். அப்போ இந்த ஒரு பாடம் அடிப்படை வேதாகம சத்தியங்கள்ல மிக மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பாடங்கள்ல ஒன்று. அநேக சபை பிரிவுகள், குழப்பமான உபதேச போதனைகள், யார் இதுல மெய்யான திருச்சபை, ஏன் இவ்வளவு கூட்டமான சபைகளை கர்த்தர் இந்த ஒரு காலகட்டங்களில் அழைத்திருக்கிறார் என்றெல்லாம் நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இந்த ஒரு பாடத்திலிருந்து உங்களுக்கு விடை கிடைக்கும். முழுவதுமாக கம்ப்ளீட்டா நம்ம எத்தனை பாகங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நிறைவு செய்கிற வரைக்கும் இதுல ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம யாரும் வர முடியாது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் தேவையான பதில் அதுல நமக்கு காணப்படுகிறது. இப்போ மீண்டும் இன்றைய நாளுக்குரிய பாடத்தின் அந்த ஒரு ஆதார வசனத்தோடு நம்ம தொடங்குவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இதுதான் இந்த தொடர் பாடத்திற்கான ஆதார வசனம். அதாவது கிறிஸ்துவின் சபை என்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமான மூலதனமான ஆதார வசன பகுதி. இப்ப கடந்த 2 பாகங்கள்ல அழைக்கப்பட்டவர்கள்னா யாரு, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய குறைந்தபட்ச அறிவு என்ன, எங்க இருந்து அழைக்கப்படுகிறார்கள் என்று நம்ம அங்க படிச்சிருந்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு, அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, விசுவாசம் என்பது என்ன, அர்ப்பணிப்பு என்பது என்ன என்பதையெல்லாம் குறித்து ஆழமாக நம்ம அங்க படிச்சிருந்தோம். கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது கூட யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். யோவான் 6:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். இப்போ கிரியைன்னு வருது இந்த இடத்துல. அதே நேரத்துல அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்று சொல்லும் போது, அப்ப கிரியையும் விசுவாசமும் ஒன்னா அப்படிங்கிறத நம்ம கடந்த முறை பார்த்தோம். ஆனால் வெறுமனே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று நம்ம படிக்கும்போது, கிரியை என்பது ஆண்டவர் இயேசுவை தேவன் உலகத்திற்கு ஏன் அனுப்பினார், நம்ம அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி போறதுனா என்ன, வெறும் விசுவாசிக்கிறதுனா என்ன, அர்ப்பணிப்புனா என்ன, பாடுகள் படுறதுனா என்னன்னு சொல்லி விரிவாக நம்ம கடந்த 2 பாடங்கள்லையும் அவங்க படிச்சிருந்தோம். அப்ப அன்பானவர்களே, குழந்தை நிலை, அழைக்கப்பட்ட நிலை, அது கூட படிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது மற்றொரு ஆதார வசனம், படிக்கலாம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். முழு கிறிஸ்தவ உலகத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவரை இல்லாமல் எங்களுக்கு மீட்பு இல்லை என்பதை விசுவாசிக்கின்ற, மரண தண்டனையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லமை அவருடைய மரணத்தின் மூலமாக மாத்திரமே சாத்தியம் என்கிற ஒரு காரியத்தை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தவறாமல் சபைக்கு போவது, காணிக்கை தசம பாகங்கள்ல உண்மையாக இருப்பது, ஜெபிப்பது, உபவாசிப்பது போன்ற
அனைத்து காரியங்களிலேயும் அவர்கள் நேர்மையுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த அழைக்கப்பட்டவர்களுடைய நிலைமை கிறிஸ்தவ வாழ்க்கையின் குழந்தை நிலை. அப்ப அந்த குழந்தை நிலையில ஒரு குழந்தைக்கு பாலான ஆகாரம் அவசியம்தான். ஆனால் பால் குடிக்கிறதுனால மாத்திரமே ஒரு குழந்தை வளர்ந்து மனுவாகி ஒரு பூரண புருஷராக மாறிட முடியாது என்பதைத்தான், அவரை விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியைனா அவரை எப்படி விசுவாசிக்கணும், அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுல எப்படியெல்லாம் முனைப்போடு செயல்பட்டாரு, நாம தேவ சித்தத்தை செய்யறதுல குமாரன் இப்ப எப்படி பிரியமா இருக்கிறாரு, தேவன் எப்படி பிரியமா இருக்கிறாரு, எல்லாத்தையும் யோசிச்சு அதற்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கணும். அவ்விதமாக நம்ம அங்க பார்க்கும்போது இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கான அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை நம்ம கண்டுபிடிச்சோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கூட அதை பத்தி நம்ம படிச்சிருந்தோம். வாசிப்போம். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எஸ், எதற்காக? வெறுமனே அவரிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கு, உபத்திரவப்படுவதற்கு, கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி வாழ்ந்து மரிப்பதற்கு, தங்களுடைய வாழ்க்கையை மறிக்கும் வரைக்கும் அவருடைய ஊழியத்திற்காக தத்தம் செய்வதற்கே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதை விருப்பத்துடன் ஆண்டவர் இயேசு நம்ம கிட்ட கேட்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ற அந்த ஒரு வார்த்தை படிச்சோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குங்களா? மத்தேயு 16:24 படிக்க வேண்டாம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அனுதினமும் பின்பற்ற கடவன். ஃபர்ஸ்ட் பர்சனல் சாய்ஸ். 2வது சுயத்தை வெறுக்கணும். 3வது லைஃப் லாங் அந்த அர்ப்பணிப்பை செலுத்தணும். அதுதான் 3 பாகம் இருக்கு அந்த வசனத்துல படிச்சோம். 1வது விருப்பம் இருக்கணும், 2வது சுயத்தை வெறுக்கணும், உலகத்தின் ஈடுபாடுகளை, 3வது மரண பரியந்தம் அந்த அர்ப்பணிப்புல நீடிச்சிருக்கணும். இதுக்காகவே அழைக்கப்பட்டோம். இதுதான் சீசத்துவ வாழ்க்கை. விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இது எல்லா கிறிஸ்தவர்களுடைய காதலையும் விழுகிறது இல்ல. அநேகர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் பயபக்தியுடன் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து புரியுதோ புரியலையோ ஏதேனும் உபதேசங்களை கேட்டுட்டு அடிப்படை ஆரம்ப நிலையிலேயே இருந்துட்டா பரலோகம் போயிடலான்னு நம்புறாங்க. அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. உலகத்திலிருந்து நிறைய ஜனங்கள் விசுவாசம் வைக்கும்படி அழைக்கப்படுறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுபவர்கள் சீசத்துவ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் என்பதையெல்லாம் கடந்த 2 பாகங்கள்ல படிச்சிட்டோம். அப்ப அது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை ரொம்ப சிறிய எண்ணிக்கை தான் அழைக்கப்பட்டவர்களோட கம்பேர் பண்ணும்போது. உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு உடன்படிக்கையின் மூலமாக தங்களை தத்தம் செய்கிறார்கள். தனியாக தேவன் அவர்களை பிரித்து எடுக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை என்பது அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களிடமும் இருந்து பிரித்தெடுக்கப்படுவது. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்று அப்போஸ்தலர்களுடைய நிருபத்தில் கூறப்பட்ட எல்லா வார்த்தைகளும் பொருந்தும். கொரிந்துவிலே கூடி வருகிற அநேக பரிசுத்தவான்களுக்கும், கொலேசு பட்டணத்தில் கூடி வருகிற அநேக பரிசுத்தவான்களுக்கும், தெசலோனிக்கேய பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும், எபேசு பட்டணத்தின் பரிசுத்தவான்களுக்கும் என்று நிருபங்கள்ல அப்போஸ்தலன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் என்ற சொல் வெறும் விசுவாசியாக ஒரு சபையில் ஆரம்ப நிலையில் காணப்படக்கூடியவர்களுக்கு பொருந்தாது. ஆழமாய் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவை பெறுவதற்கு முயற்சி செய்து தங்களை உடன்படிக்கையின் மூலமாக ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கே. இவர்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்றவங்க, இன்னமும் தேவ சித்தம் தங்கள் வாழ்க்கையில என்ன என்பதை கண்டறிந்து அதற்காக முயற்சி செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களுக்கு பேர் தான் இன்னொரு விதத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று கூட படிச்சோம். அந்த புது சிருஷ்டிங்கிற டாபிக் நம்ம தனியா ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. அது ஒரு பெரிய பாடமா இருக்கிறதுனால அதை நம்ம ரொம்ப ஆழமா தற்சமயம் பார்க்க முடியாது. பரிசுத்தவான்கள் என்றும் நம்ம படிக்கணும், புது சிருஷ்டிகள் யார் என்றும் நம்ம படிக்கணும். அப்ப இந்த ரகசியம் இன்னைக்கு அநேகருக்கு வெளிப்படுறது இல்ல. அநேகர் போதுமான இடத்தோட திருப்தி அடைஞ்சிடறாங்க. நாங்க வெறும் விசுவாசம் வச்சு
பைபிளை மேலோட்டமா படிப்பதன் மூலம் தேவன் எங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. பட் அந்த நம்பிக்கை உண்மையாகவே அவர்கள் பரலோகம் போக முடியுமா இல்லையா என்பதையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இவர்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு உடன்படிக்கையின் மூலமாக ஆரம்பமாகுது. அது தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானத்திலேயே அந்த ஒரு படம் போல நமக்கு ஒரு சித்திரமாக காண்பிக்கப்படுது. தண்ணீர் உலகம், ஞானஸ்தானம் எடுக்க நிற்கக்கூடிய ஒரு நபருடைய பாதி உடல் நினைந்திருக்கிறது, மீதி உடல் மேலாக இருக்கிறது. தீர்மானிக்கும் முன்பு பாதி உலகத்திலும் பாதி கர்த்தருடைய சித்தம் செய்யறதிலும் அவர் காணப்படுகிறார் என்பதை குறிக்குது. கைகூப்பி நிற்பது தன்னை அர்ப்பணிக்கிறார் என்பதையும், தண்ணீர்ல முழுகுவது உலகத்திற்கு மறிக்கிறார் என்பதையும், எழுந்திருப்பது மீண்டுமாக அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக உலகத்திற்குள்ளான ஒரு மரணம் அடைந்து பழைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து அதற்காக மரித்து ஒரு புதிய ஜீவியாக ஒரு புது சிருஷ்டியாக அவர் எழுந்திருக்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சோம், பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த ரகசியமான உடன்படிக்கை, அதன் மூலமாக தொடங்குகிற அர்ப்பணிப்பு, இது கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போவது, பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கை. இதன் மத்தியில நம்மளுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் உலகத்திற்கென்று இவ்வளவு காலகட்டங்களில் பயன்படுத்தின நம்ம இனி கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, அறுவடை காரியங்களுக்கு என்று நம்மளுடைய திறமைக்கு ஏற்றாற் போல பயன்படுத்தணுங்கிற வரைக்கும் கடந்த பாடங்கள்ல 2லையும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த அர்ப்பணிப்பு மத்தியில சுயத்தையும் மாம்சத்தையும் பலி செலுத்துகிற காரியங்களுக்கு மத்தியில திறமை தாளந்துகளை நம்ம பலி செலுத்தணும். இதன் மத்தியில இதெல்லாம் பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு காரியம்தான், ஒரு வாய்ப்பு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மையாகவே பரலோகம் போகிறவங்களுக்கான நிர்பந்தம் என்ன, நிபந்தனை என்ன? பலி செலுத்துவது, தங்களை அர்ப்பணிப்பது, பழைய மாம்சத்தை சுட்டரிப்பது, முற்றிலுமாக அதன் உணர்ச்சிகளை சாகடித்து சுயத்திற்கு மறிப்பது, நமது திறமை தாளந்துகளை கர்த்தருடைய ஊழியங்கள்ல பங்காக பலியிடுவது வரைக்கும் ஓகே. பட் இதெல்லாம் எதுக்கு? இதனுடைய நோக்கம் என்ன? இதை குறித்து தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இப்ப இந்த ஒரு இன்வைட்டிங் இருக்கு இல்லைங்களா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இவங்களதான் ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இப்போ பரம அழைப்புக்கு என்ற ஒரு பங்கு, இதற்கான ஒரு காம்படிஷன், இதற்கான ஒரு அழைப்பு தான் சுயத்தை ஜெயித்தலிலும் சிலுவையை சுமத்தலிலும் மனம் விரும்பி மனப்பூர்வமாக வந்து யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் இல்லாமல் அவர்கள் ஓட தயாராகிறார்கள் இந்த பந்தய சாலையில். இதையே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பவுல் குறிப்பிடுகிறார். அதுல கூட படிக்கலாம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே பரம அழைப்புக்கு அப்படின்னு நம்ம முதல்ல எபிரேயர்ல படிச்ச வார்த்தையோட ஒரு வார்த்தை ஆட் ஆகுது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. கவனிச்சிங்களா? சோ இது ஒரு காம்படிஷன், இது ஒரு பந்தயம். அந்த பந்தயத்துல ஒரு பரிசு இருக்கு. அந்த பந்தய பொருளை நோக்கி, லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரிசுத்த சகோதரரே என்கின்ற வார்த்தையும் கூட பொருந்தும். அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகள். பிரியமான சகோதர சகோதரி, சரி, பரம அழைப்பின் பந்தய பொருள்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, வெற்றியின் இலக்கு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இலக்கு என்ன? பரிசு பொருள் ஓகே, அதுக்கு ஒரு இலக்கு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு முன்னாடி அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் எதிர்நோக்கி ஓடக்கூடிய இலக்கு என்பது முக்கியமான பாயிண்ட். இதை கருத்தில் கொண்டோம்னா, இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அழைப்பின் நோக்கத்தை உறுதியாக்கிக் கொள்ள மிக 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 பிரயோஜனமாக இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான
அந்த இலக்கு. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? குமாரனுடைய சாயல் தான் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய இறுதிக்கட்ட இலக்கு. புரியல அநேக கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவர்களாக இந்த சுவிசேஷ யுகத்துல நாம் ஏன் அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படிங்கிற புரிதல் இல்ல. கர்த்தர் இயேசு இந்த பூலோகத்துல நம்மளுடைய கடன்களை, கண்ணீரை தீர்ப்பார், மரணத்திலிருந்து விடுவிப்பார், பாவ சாபங்களை போக்குவார். ஓகே, இதுல எல்லாம் இல்லைன்னு சொல்லலையே. இதெல்லாம் மூல ஆகாரம், பாலாகாரம், மூல உபதேசங்கள். ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் குமாரனுடைய சாயலை அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக பார்க்க முடிகிறது நம்மளால்? தேவன் முன்குறித்த இந்த வகுப்பினரை தேவனுடைய குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லும் போதே இது சாதாரணமான ஒரு நிலை மாறுதலாக இருக்க முடியுமா? பாவ சரீரத்தில் இருக்கக்கூடிய நாம, பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து மரித்து கொண்டிருக்கக்கூடிய நாம, சுயநலமே ஊறி போய் இருக்கக்கூடிய நாம எப்படி தேவகுமாரனுடைய சாயல்ல ஒரு நாளைக்கு முழுமையடைய போறோம்? இதற்காக தான் இந்த ஒரு கூட்டத்தை முன்குறித்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல இன்னொரு விஷயமும் கூட நம்ம படிக்கணும், கவனிக்கணும். சபை வாய்ப்புக்கென்று பரலோகம் செல்ல இருக்கக்கூடிய பரிசுத்த சகோதரர்களை குறித்து இவர்கள் தான் சபையாகணும், இவங்கெல்லாம் கட்டாயம் சபை வாய்ப்புக்குள்ள போகணும், பரலோகம் போகணும்னு பார்சியாலிட்டியா தேவன் முன்குறிக்கல. பாரபட்சம் தேவனுடைய பார்வையில கிடையவே கிடையாது. ஆனால் சபை வாய்ப்புக்கென்று ஒரு கூட்டம் வருவாங்க. அந்த கூட்டம் எவ்வளவு பேரு, யாருங்கிறது தேவனுக்கு தெரியும். மாறாக ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு பாஸ் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகணும்னு எந்த ஆசிரியரும் நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு பேரண்ட்ஸ் கூட தன்னுடைய பிள்ளைகள்ல ஒரு சிலர் முன்னேறணும், ஒரு சிலர் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி அவங்க எல்லாரும் எப்படி உண்மையான அன்புல தன்னுடைய பிள்ளைகளையும் மாணவர்களையும் பார்ப்பாங்களோ, பிதாவாகிய தேவன் கூட தன்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை நமக்கெல்லாம் தலைவராக கொடுத்துட்டு, அந்த தலைவரானவரை எவ்வளவு பேர் பின்பற்றுறாங்க, எவ்வளவு பேர் அவரை போல மாற பிரயாசப்படுறாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு சுயத்தை பலி செலுத்தணும், தங்களுடைய வாழ்நாள் காலங்களை அர்ப்பணிக்கணுங்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. அதை உண்மையாக தேவனுக்கு பிரியமா செஞ்சு முடிக்கிறவங்க ஒரு டைம் வரும்போது கிறிஸ்துவனுடைய சாயல்ல முழுமை அடைஞ்சிருப்பாங்க. அப்படி முழுமை அடையிறவங்களுக்கான பரிசு பொருள் தான் அடுத்து நம்ம பார்க்க போற அந்த பரிசு பொருள் என்ன என்பது. படிக்கலாம் அந்த பரிசு பொருள் பத்தி. ரோமர் 2:7. ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, டயர்டாயிராதீங்கன்னு சொல்றார். இது கஷ்டமான வாழ்க்கை, சிலுவை சுமக்கிற வாழ்க்கை, சோர்வு நிறைய ஏற்படும். அந்த சோர்வு விசுவாசத்தை சோதிக்கும்படி இருக்கும். இதன் மத்தியில தான் உங்களுடைய நற்கிரியைகள் அதிகம் காணப்படும். அப்படி அந்த நற்கிரியைகள் காணப்படும் பொழுது அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு தான் என்னென்ன காரியங்கள் இங்க முன்வைக்கப்படுதுன்னா, கனமும் மகிமையும் அழியாமையும் நித்திய ஜீவனும். எத்தனை வார்த்தை பாருங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி முயற்சிக்க கூடிய பரிசுத்தவான்களுக்கு கனம், மகிமை, அழியாமை, நித்திய ஜீவன். என்ன அது? இது கனம், மகிமை, அழியாமை. பரலோகம் போறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், பேசிக்கிறோம் இல்லைங்களா? அது என்ன? கனம், மகிமை, அழியாமை. எத்தனை பேர் இப்படிப்பட்ட வசனங்களை தியானித்து சிந்திச்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. அந்த கனம், மகிமை, அழியாமை குறித்து மற்றொரு வார்த்தையில பேதுரு அப்போஸ்தலன் கூறும் பொழுது 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எஸ், இச்சையினால்
உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி அப்படின்னா உலகத்தின் மாம்ச இச்சைகளையும் பாவ வழிகளையும் முதலாவது கம்ப்ளீட்டா வெறுக்கணும். பாவ வழிகளை வெறுத்தா மட்டும் பத்தாது, இந்த உலகத்துல மாம்சம் விரும்பக்கூடிய அடிப்படையான நியாயமான சில உரிமைகளை கூட நம்ம விட்டு கொடுக்கணும். தப்பி திவ்ய சுபாவம், அங்க கணம் மகிமை அழியாமைன்னு ரோமர்ல நம்ம படிச்ச அதே வார்த்தை இங்க திவ்ய சுபாவம் என்று ஒரு க்ளூ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கணம் மகிமை அழியாமைனா என்ன? இப்போ அடுத்த அடிஷனலா வரக்கூடிய திவ்ய சுபாவம் என்ற வார்த்தை என்ன? இதற்காக தான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்பது என்ன? பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தங்களை கூட பழைய ஏற்பாட்டுக்கு எது பொருந்தும், புதிய ஏற்பாட்டுக்கு எது பொருந்தும், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கான வாக்குறுதிகள் என்ன, யாருக்கு எப்பொழுது எது நிறைவேறும், இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கான வாக்குறுதிகள் என்ன, அது யாருக்கு எப்பொழுது எப்படி நிறைவேறும், எல்லாவற்றையும் யோசிக்கணும். வாக்கு தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய கர்த்தருடைய உண்மையான பின்னடியார்களுக்கு எப்படிப்பட்டது? இது பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களுக்கு பொருந்துமா, அல்லது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்துமான்னு கூட தெரியாம நிறைய சபைகள்ல வாக்கு தத்தங்கள்னு நியூ இயர் சர்வீஸ்ல எல்லா வசனங்களையும் எடுத்து விசுவாசிகள் கையில கொடுத்துட்டு இருப்பாங்க. அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாம மேலாவ, கிழக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் நடந்து போய் எல்லா இடத்தையும் தேவன் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கிறது, ஏசா யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கிறது, எலியா தீர்க்கதரிசிக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை எடுத்துக்கிறது. ஆனால் ரோமர் 12:1 தங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவங்க பலியினால் ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. தங்கள் மரணத்தில் தங்கள் வாழ்க்கையவே தத்தம் செய்யறவங்களுக்கு கணம் மகிமை அழியாமை என்று சொல்லப்படுகிற திவ்ய சுபாவம் என்பது என்ன? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அதிசயமான வசனத்தை படிக்க போறோம். அதிசயமானவரை பத்தி படிக்க போறோம். அந்த திவ்ய சுபாவம்னா என்ன? 1 தீமோத்தேயு 6:16 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவராய் சாகாமை உள்ளவர். நல்லா கவனிச்சுக்கங்க, ஒருத்தர் தான் சாகாமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வசனத்துல சொல்லப்படுது. மூவர் என்று சொல்லப்படல. சேரக்கூடாத ஒளியினிடத்தில் ஒருத்தர் தான் வாசம் பண்றார். அவரை மனுஷரில் ஒருவரும் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா, இனிமேலும் பார்க்க முடியாதான். யார் இவரு? பரலோக பிதாவாகிய தேவன். அவரை பற்றின ஒரு சில வசனங்கள் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த வேதாகமத்துல. அதுல புதிய ஏற்பாட்டுல பரலோக பிதாவை பற்றின முக்கியமான பயபக்திக்குரிய வசனம் இது. பிரியமானவர்களே, இப்போ மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் எதற்கு, யாருக்கு? கணம் அழியாமை மகிமை திவ்ய சுபாவம் யாருக்கு? யோசிச்சு பாருங்க. இது நமக்கு இதே ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போறாராம். அப்ப அழியாமை நமக்கு கிடைக்க போகுதா? நம்மளும் மரணத்துக்கு பின்னாடி யாராலையும் பார்க்கப்பட முடியாத அளவுக்கு இருப்போமா? நாமளும் சேரக்கூடாத ஒளியினிடத்திலே வாசமா இருப்போமா? நமக்கும் இதுக்கு மேல சாவே வராதா? ஆமா, தேவனுக்கு எப்போதும் மரணம் இல்ல, அவரை எப்போதும் யாரும் பார்த்ததில்ல, இனிமேலும் பார்க்க முடியாது. ஆனா நமக்கு அப்படி இல்ல. வரப்போற எதிர்காலம், இனிமேல் நமக்கு மரணம் வராது, இனிமேல் யாரும் நம்ம பார்க்க முடியாது, நம்ம இருக்கிற இடத்தை அணுக முடியாது என்கின்ற அர்த்தத்தில் பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய அதே சுபாவம் தன்மைகளை பரிசுத்தவான்களுக்கு பூமிக்குரிய ஓட்டத்தில் வெற்றிகரமாக ஓடி முடிப்பவர்களுக்கு தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த மகிமையில் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறதாக நாம படிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்க கேட்போம். யோவான் 5:26
ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். கவனிச்சிங்களா? பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனை உடையவராய் இருக்கும்படிக்கு அருள் தான் வாங்கியிருக்கிறார் பிதாவிடத்துல இருந்து. அப்ப குமாரன் முதல்ல மரிச்சாரு, பிதா எப்போதுமே மரிச்சதில்லை. குமாரனுக்கு பிறப்பு இருக்கு, பிதாவுக்கு பிறப்பு இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இப்ப அவர் ஜீவன் உள்ளவராக இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது யோசிங்க, ஒருவராய் சாகாமை உள்ளவர் தான் இவ்வளவு தெய்வீக திட்டத்தின் அம்சங்களையும் உருவாக்கி தன் குமாரனையும் இப்பொழுது அந்த உன்னதத்தில் உயர்த்தி இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் பொழுது 1:18 மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப பிதாவாகிய தேவன் சாகாமை உள்ளவர்ல படிக்கிறோம், ஆனால் இவர் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்றார் இல்லைங்களா? அப்ப தம்மில் தாமே ஜீவனை உடையவர் ஒருத்தர் தான். அது போல குமாரனும் இருப்பதற்கு அவருக்கு இப்பொழுது அருள் செய்திருக்கிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சுபாவம் யாருக்காகவும் எதற்காகவும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவுக்கோ, தண்ணீருக்கோ, காற்றுக்கோ, இருப்பிடத்திற்கோ, வேற எந்த விதமான உதவிக்கரங்களுக்கோ யாரையும் எதிர்நோக்கி காத்திருக்காதபடிக்கு அவர்கள் இருக்கலாம் சதா காலங்களிலும் ஜீவனோடு. அழிவே கிடையாது, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் தூதர்கள், மனிதர்கள் எல்லாரும் எப்போதும் உணவுக்காக, தங்களுடைய அன்றாட அடிப்படை தேவைகளுக்காக தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை குமாரன் பெற்றிருப்பது போல நமக்கும் கொடுக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எஸ், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல. தெளிவா இருக்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற உறவு. இங்க பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துலதான் குமாரன் உட்கார்ந்து இருக்காரு. எப்போ? மரித்து உயிர்த்த பிறகு, ஜெயங்கொண்ட பிறகு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, தெரிந்து கொள்ளுதல் இருக்குன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. இந்த அழைப்பில் தெரிந்து கொள்ளுதலில் இறுதி இலக்கு குமாரனுடைய சாயல். நிறைய அவமானம் வரும், நிந்தை வரும், தூக்கி எறியப்படுவோம், பரிகாசிக்கப்படுவோம், நிறைய வேதனை வரும். இதன் மத்தியில சுயத்தை பலி செலுத்துறவங்க குமாரனுடைய சிங்காசனத்துல அவரோட உட்காரலாம். யோசிச்சு பாத்தீங்களா? பிதாவின் சிங்காசனத்துல குமாரன் உட்கார்ந்து இருக்கிறாரா, குமாரனின் சிங்காசனத்தில் நாம் அமரலாம். இதையே நம்ம படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:11, 12, 2 தீமோத்தேயு 2 11, 12. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். எஸ், அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். முதல்ல மரிக்கணும், மாம்ச சுபாவத்திற்கு மரிக்கணும், உலக சிற்றின்பங்களுக்கு மரிக்கணும், நியாயமான உரிமைகளுக்கு கூட மரிக்கணும். பிறகு இவ்விதமாக மரித்து குமாரனுடைய சாயலுக்கு முயற்சி செய்து அதை எட்டி பிடிக்கிறவர்கள் தான் அவரோடே கூட ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு இங்கேயும் ஆளுகை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாஸ்டர்ஸுங்கெல்லாம். அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாக ஆகணும்னு நினைக்கிறாங்க, கார்பரேட் முதலாளிகள் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோட பாடுகளை சகிக்க தான் வந்திருக்கிறோங்கிற ஏன் இந்த புரிதல், இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் ஏன் அவங்களுக்குள்ள இல்லாம போச்சு? சோ ஆளுகைங்கிறது எதிர்காலத்துல தான் அன்பானவர்களே. பூமிக்குரிய லைஃப்ல நமக்கு ஆளுகையோ மகிமையோ கிடையாது. பாருங்க, தானியேல் 7:27 பழைய ஏற்பாட்டிலேயே நமக்கு தீர்க்க தரிசனமாக பரிசுத்தவான்களுடைய ஆளுகை பத்தி, ராஜரிகம் பத்தி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிங்க. தானியேல் 7:27 வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா?
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்கள். உன்னதமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்கள் பூமியில் வரப்போற தேவனுடைய ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சியை தொடர்ந்து பூமியில நீடித்த நாட்களாக அந்த ஒரு ஆளுகை தொடர்ந்து நடக்கும். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் இப்பொழுது தற்காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ளவர்கள். இந்த ராஜ்யம் நித்திய காலத்துக்கு இருக்கும். இந்த கர்த்தத்துவம் தொடர்ந்து நீடிச்சிருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகள், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமா. கவனிச்சிங்களா? சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும். பழைய ஏற்பாட்டிலேயே நம்மளை பற்றியும் கர்த்தருடைய ஆளுகை பற்றியும் பிதாவாகிய தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட பரம அழைப்பு இது! என்ன மாதிரியான இலக்கு! அந்த இலக்குக்கான பரிசு பொருள் எவ்வளவு உன்னதமானது! அந்த பரிசு பொருளை சில நேரங்கள்ல அப்போஸ்தலர்களாலேயே கிரகிக்க கூட முடியல, கவனிக்க கூட முடியலன்னு பிரமிச்சு போய் ஒரு இடத்துல பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2:9, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமா, அந்த ஆசீர்வாதம் அழியாமை, சாகாமை, திவ்ய சுபாவம், கணம், மகிமை, இப்படி எல்லா வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாலும் அந்த கணம் எப்படி இருக்க போகுது? அந்த அழியாமை எப்படி இருக்க போகுது? அந்த தெய்வீக சுபாவம், திவ்ய சுபாவம் எப்படி இருக்க போகுது? அதை யாராலையும் கவனிக்க முடியல, அதை கண்டுபிடிக்க முடியல. அதனால சொல்லிட்டாரு, மாம்ச கண்கள் அவைகளை காணவும் இல்லை, இந்த காதுகளால அவைகளை கேட்கவும் முடியவில்லை, கேட்க முடியாது. ஒருவேளை இருதயத்துல நீங்க பரலோகத்தையோ ஆசீர்வாதங்களையோ மகிமையையோ கற்பனை பண்ணி கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களால் மனக்கண்களாலும் காதுகளாலும் கூட இவைகளை கற்பனை பண்ண முடியாது என்று சொல்றார். அந்த அளவுக்கு அற்ப புழுக்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய மாம்சத்திற்கும் சிந்தைக்கும் எட்டாத விதத்தில் இருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இதனாலதான் இந்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுல் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன் சொல்றாரு. இன்னொரு இடத்துல நீங்கள் பந்தய சாலைகளில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு சொன்னார். எல்லா வசனத்தையும் இணைச்சு படிச்சு பாருங்க. தேவனுக்கு ஒரு சித்தம் இருப்பதும் திட்டம் இருப்பதும் தெரிய வருது. பிதாவாகிய தேவனுடைய மேன்மையும் அன்பும் ஞானமும் புரிய வரும். எப்பேற்பட்ட மகத்துவமான தேவன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய அனைத்து தெய்வீக திட்டத்தின் சிறப்பம்சங்களும் பல்வேறு வசனங்கள்ல இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் தேடி வாசிக்கும் பொழுது என்ன அழகா கனெக்ட் ஆகுது பாரு. ஆக இது ஓட்டப்பந்தயம்னு சிலர் இடத்துல சொல்றார், பந்தயச்சாலைன்னு சொல்றார், மல்யுத்தம்னு சொல்றார், சிலம்பம்னு சொல்றார். எல்லா இடங்களையும் ஒரே கருத்து பல்வேறு உதாரணங்களின் மூலமாக அப்போஸ்தலர்களால கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரி, இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்ந்து சோர்ந்து போகக்கூடாது. இந்த நற்கிரியை செய்ய சோர்ந்து போகாமல் நற்கிரியை செஞ்சு கணத்தையும் அழியாமையையும் மகிமையும் தொடர்ந்து தேடும் போது நிறைய புறக்கணிப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில நீடிக்கும். உலகம் ஒரு பக்கம் நம்மளை சோதிக்கும். சொந்த மாம்சமே பழைய வாழ்நாள் காலங்களுடைய இச்சைகளை தூண்டும்படி நடக்கும். சாத்தான் ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து கொண்டு நம்மை விழத்தள்ளும்படி விழுந்து போன தூதர்களுடன் நிறைய போராட்டங்களை கொடுப்பாரு. இதுல எல்லாவற்றிலும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல யார்தான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லும் போது எல்லாரும் ஜெயிக்க முடியாது. உண்மையுள்ளவர்கள் வெகு சிலர் தான் ஜெயிக்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அர்ப்பணிப்பு தொடர்ந்து நீடிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான இலக்கு தேவகுமாரனுடைய சாயலும் அதற்கு ஆதாரமாக பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களும் தான் என்பதையும் கண்டுபிடிச்சிட்டு
அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதற்கான உறுதியான விசுவாசத்துல இருந்து பொறுமையை காத்துக்கொண்டு சகிப்புத்தன்மையை வளர்த்து குணலட்சணங்கள் ஆவின் கனிகளை எல்லாவற்றையும் வளர்த்து கொண்டு தொடர்ந்து திறமைகளையும் தாளந்துகளையும் பலி செலுத்தி பூலோக உரிமைகளை எல்லாம் தியாகம் செய்கிறவர்களுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் மிகப்பெரிய பரிசு பொருளை வைத்திருக்கும் பொழுது எல்லாராலையும் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்து அப்படிப்பட்ட பரிசு பொருளை பெற்றுவிட முடியுமா, அடைந்து விட முடியுமா என்று சொல்லும் போதுதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மையுள்ளவர்கள் வெகு சிலர் என்று பார்க்க ரொம்ப 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 கம்மி. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்று 3 கேட்டகரினா 3 வகுப்பாரும் அவரோட இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்காதீங்க. அந்த 3 நிலைமையையும் கடந்து வந்து 3வது நிலையில் ஜெயித்தவர்களே அவருடன் இருப்பார்கள். இதையே மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனத்தில் கர்த்தர் குறிப்பிடுகிறார். படிக்கலாம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாத்தீங்களா, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோம். ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கும் போதே போன உடனே சொல்றோம் இல்லையா, ஞானஸ்தான இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்புனா என்னங்க? மரணத்திலிருந்து விடுதலை, பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விடுதலை, சகல கண்ணீரிலும் கவலைகளிலும் இருந்து விடுதலை கிடைச்சிருச்சா? இப்போ எங்க எத்தனை விசுவாசிகள் குடும்பத்துல பிரச்சனைகள் இல்ல, பாடுகள் இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, வருத்தங்கள் இல்ல, வியாதிகள் இல்ல. அது இல்லை என்று சொல்வதற்கே இல்ல. இப்ப நம்ம அதற்காக அழைக்கப்பட்டு வரல. எதிர்காலத்துலதான் கண்ணீர் முற்றிலும் இல்லாம போகும், கவலைகள் இல்லாம போகும். அப்ப முடிவு பரியந்தமும் பாடுகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் இருந்து கொண்டே இருக்கும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனா ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போதுதான் பாஸ் பண்ண முடியுமே தவிர குவார்டர்லியோ ஆஃப்லியோ நம்மளை அடுத்த ஸ்டாண்டர்டு கொண்டு போகாது இல்லைங்களா? ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு, ஒரு வகுப்புல இருந்து மற்றொரு வகுப்புக்கு பாஸ் பண்ணி போகக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரீட்சை எழுதி முழு ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு வருடத்தின் இறுதியில தயார்படுத்தப்படுவது போல கிறிஸ்துவின் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் குணநலங்கள் மெருகேற்றப்படுவதற்காக அவர்கள் தேவகுமாரனுடைய சாயலை அடையும்படியாக நிறைய உபத்திரவங்கள் வரும், நிறைய பரீட்சைகள் போராட்டங்கள் வரும். முடிவு பரியந்தம் என்பது அவர்கள் மரண பரியந்தம் நிலைநிற்பவர்களே ரட்சிக்கப்பட முடியும். இவர்களுக்கான ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் இயேசு லூக்கா 12 அதிகாரம் 32 வசனத்துல குறிப்பிடுகிறார். லூக்கா 12 அதிகாரம் 32 வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். எஸ், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்கின்ற இந்த உண்மையில் என்ன ஒரு ரகசியம் மீண்டும் வெளிப்படுகிறதுனா, பரலோகம் போறது சிறு மந்தை, அழியாமையை பெற்றுக்கொள்ள போறது சிறு மந்தை, கர்த்தருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்ய போவது சிறிய எண்ணிக்கையிலான ஒரு கூட்டம். அப்படின்னா கோடா கோடி கிறிஸ்தவர்கள் இந்த சுவிசேஷம் முழுவதிலும் அழைக்கப்படுகிறார்களே, அவர்கள் நிலைமை என்ன என்ற கேள்வி வருது. பரலோகம் இருக்கு, இன்னும் சிலருக்கும் கூட இருக்கு. ஆனால் இந்த சிறுமந்தை உண்மையுள்ளவர்கள். அவர்கள் எப்படி மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் வேறுபடுகிறார்கள்? மற்றவர்கள் பரலோகம் போறாங்கன்னா அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப அந்த சிறு மந்தைக்குன்னு ஒரு எண்ணிக்கை இருக்கும் இல்லைங்களா? அந்த எண்ணிக்கை கூட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 1 வசனம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஆமா, இந்த ஒரு எண்ணிக்கையை தற்கால கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்றதில்ல. ஏன்னா பரலோகம் போறதுக்கு இந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. பிரியமானவர்களே, சிறுமந்தை தான் 144,000 பேர்னு சொல்லியிருக்கிறோம். பயப்படாதே சிறுமந்தைன்னு கர்த்தர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை அந்த சிறுமந்தைக்கு தான் பொருந்தும். ஆனால்
மற்றவர்கள் பரலோகமே போக மாட்டாங்கன்னு சொல்லல. எப்படி போக போறாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் சிறுமந்தையினுடைய ஆசீர்வாதத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் என்ன? அழியாமை, கணம், மகிமை, திவ்ய சுபாவத்தை சிறுமந்தை பெற்றுக்கொள்றாங்கன்னா இவங்க பரலோகத்துல மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? அது என்ன கணக்கு? இந்த 1,44,000 பேரு வேற எங்கேயும் சொல்லப்பட்டிருக்குதா? அல்லது இந்த ஒரு இலக்கை பத்தி தேவனுக்கு முன்னாடியே தெரியுமா? அல்லது இவ்வளவு பேர் தான் ஜெயிப்பாங்களா? இவர்களை பற்றின இந்த தீர்க்க தரிசனத்திற்கான காரணங்கள்லாம் என்னங்கிறத அடுத்தடுத்த பாடங்களை நம்ம தியானிக்கலாம். ஆனால் இப்ப இந்த 1,44,000 பேர் மட்டுமே இந்த சுவிசேஷகத்துல உண்மையுள்ளவர்கள் என்பதை மாத்திரம் நம்ம கற்றுக்கொண்டால் போதும். ஏன்னா இவங்களுக்கான இறுதி இலக்கு கிறிஸ்துவனுடைய சாயல் என்பதையும் கூட வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலேயே வசனம் 4 படிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. பாத்தீங்களா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே என்று சொன்ன உடனே நிறைய பேர் அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. கற்புள்ளவர்கள் வேற சொல்லப்பட்டிருக்குல்ல, ஆமா, கன்னி கழியாதவர்கள், வெர்ஜின்னு சொல்லிடுறாங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லும் போது எல்லாரும் இங்கிருந்து எருசலேமுக்கு டூர் போறாங்க. இப்படிப்பட்ட நேரடியான சொல்லர்த்தத்தை பத்தி இங்க பேசல. ஸ்திரீகள் என்பது அநேக சபைகள் என்று அநேக பாடங்கள்ல உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அடையாள பாஷையில ஸ்திரீகள் என்று வந்துட்டாலே சபை. ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள்னா தவறான உபதேசங்கள் கொண்ட பல சபைகள் பிரிவுகளுக்குள்ள உண்மை சபை இருக்க மாட்டாங்க. கற்புள்ளவர்கள்னா உபதேசத்தில் உண்மையுள்ளவைகளை, கற்புள்ளவைகளையே இவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். பிலிப்பியர்ல சொல்லப்பட்ட பிரகாரம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களேனா அவருடைய அவமானத்திலும் நிந்தனைகளிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் பங்காளிகளாகி சிலுவையை மரண பரியந்தம் இறக்கி வைக்காத அளவுக்கு சுமக்கிறவர்கள், குணலட்சணத்தில் பிதாவாகிய தேவனை குமாரன் போலவே திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்க வாழ்நாள்ல எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சித்தம், விருப்பம் என்பது என்ன என்பதை யோசித்து மாத்திரமே இவங்க வாழ்நாட்கள் முழுவதும் அவர்கள் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சிறிய வகுப்பினரை தான் தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்தில் முதலாவது தெரிவு செய்கிறார். எல்லாருக்கும் பரலோகம் இல்லைன்னு சொல்லல. அப்படின்னா பெரும் திரளான கூட்டமிடும் ஆரவாரம் போல ஒரு சத்தம் என்று நம்ம படிக்கிறோம்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்தை. அதை அடுத்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். அடுத்த பாடத்துல நம்ம படிக்க போறோம் இந்த திரளான கூட்டம் யாருன்னு. இப்ப கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? இவங்க எதற்காக மீட்கப்படுறாங்க? தேவனுடைய குமாரனுடைய சாயலில் முழுமையடைந்தவர்கள், திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகள், தேவனை பிரியப்படுத்தினவர்கள், ஆளுகை செய்வதற்காக தெரிவு செய்யப்படுகிறார்கள், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தருடன் சிங்காசனத்தில் பங்கு போடக்கூடிய மணவாட்டி இவர்கள். பிரியமானவர்களே, இவர்களை பற்றி இன்னொரு அடையாள வார்த்தையாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூட குறிப்பிடுகிறார். யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாருங்க, அவர் சித்தம் கொண்டு நாம் முதற் பலன்களாவதற்கு, அவருடைய சிருஷ்டிகள்லயே நம்ம தான் தலைச்சன் பிள்ளைகள்ட்டார். கவனிச்சிங்களா? அப்ப முதற் பலன்கள், தலைச்சன் பிள்ளைகள், தலை ஈற்றுக்கள் போன்ற வார்த்தைகள்லாம் எதை குறிக்குதுன்னா எல்லாத்துலயுமே ஒரு துவக்கத்தை குறிக்குது. ஒரு முதல் என்பதை காட்டும். ஆரம்பம். மூத்த பிள்ளைங்கிறோம், தலைச்சன் பிள்ளைகள்ங்கிறோம், அறுவடையின் முதற் பலன்கள்ங்கிறோம். அப்படின்னா அடுத்தடுத்து பலன்கள் வராதா? அடுத்த விளைச்சல்கள் இருக்காதா? அல்லது முதற் குழந்தை நான் அடுத்த குழந்தை பிறக்காதா? அப்படின்னா யோசிக்கணும். அடுத்தடுத்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்க போகின்ற குழந்தைகள் நிறைய பேருக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு. அவர்களையும் மீட்பதற்காகத்தான் தேவகுமாரன் சிலுவையில மரித்திருக்கிறார் என்று அநேக பாடங்கள்ல உயிர்த்தெழுதலின் விதங்களை பத்தி படிச்சுட்டோம். பூமி முழுவதிலும் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை காணப்படும் என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் பரலோக உயிர்த்தெழுதல் யாருக்கு, எப்பொழுது, எப்படி என்று சொல்லும்போது பரலோகத்திற்கு உயிர்த்தெழுந்து செல்பவர்கள முதல்ல அழியாமையையும் கணத்தையும் பெற்றுக்கொண்டு 1,44,000 முதற் பேரானவர்கள் மட்டுமே முடிவு பரியந்தம்
தங்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு அவர்கள் அந்த ரட்சிப்பில் தேர்ச்சி பெறுகிறார்கள், முழுமை அடைகிறார்கள். பிறகு இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள, அதாவது அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள நிறைய பேர் எஞ்சி இருக்கிறாங்களே, சுவிசேஷகம் முழுவதிலும் தெரிந்து கொள்ளப்பட்டு உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளும் வந்து அர்ப்பணிப்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு அந்த அர்ப்பணிப்பை உண்மையாக நிறைவேற்றாம போனதுனால அவர்கள் எந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போறாங்க? இந்த 1,44,000 பேர் முடிவு பரியந்தம் நிலை நின்றது போல நிலை நிற்காதவர்கள் எப்படி அவர்கள் ரட்சிப்பை பெற போகிறார்கள்? என்ன மாதிரியான அந்த ஆசீர்வாதம் இருக்க போகுது? அவர்களுக்கான ஒரு ஆறுதல் பிரைஸும் கூட இருக்கணும் இல்லைங்களா? அது என்ன? அவர்களை தேவன் எப்படி ரெடி பண்ணி பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறார் என்பதை குறித்து, பரலோகத்திற்கு செல்ல இருக்கிற அடுத்து ஒரு பெரிய கூட்டத்தை பற்றி பாகம் 4 நம்ம பார்க்கும் வரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென்.